வணக்கம். நம்ம ஆட்டோ வாங்கணும், கார் வாங்கணும், சொந்தமாக வாங்கணும், அடுத்தவங்ககிட்ட நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சா, நம்மளும் முதலாளி ஆகணும்னு நினச்சா, அதுக்கு முன்னாடி சில விஷயம்லாம் செய்யணும். முதல்ல நம்ம ஒருத்தர்கிட்ட உழைச்சிட்டு இருக்கும்போது நம்ம வீட்டு வாடகை கட்டுவோம், குழந்தைங்களுக்கு சாப்பாடு, அந்த விஷயம், ஸ்கூல் ஃபீஸு இதெல்லாம் செய்யணும். இந்த அமௌண்ட்டை நம்ம ஓனர் ஆனதுக்கப்புறமா முடியுமா, அது முடியுமா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, முதல்ல ஒரு அமௌண்ட்டு நம்ம கட்ட போகிறோம்ல, காருக்கு ஒரு அமௌண்ட்டு கட்ட போகிறோம், ஒரு ஆட்டோ வாங்க போகிறோமா அதுக்கு ஒரு அமௌண்ட்டு கட்ட போகிறோம், அந்த காசை எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமா 3 மாதம் வண்டி வாங்கக்கூடாது. 3 மாதம் அதுக்கு உண்டான டியூவை தனியாக எடுத்து 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 வைக்கணும். அப்படி எடுத்து வைக்க முடியும், ப்ளஸ் நம்மளோட குடும்ப சூழ்நிலையை சமாளிக்க முடியும், வீட்டு வாடகையும் கட்ட முடியும், பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல சாப்பாடு நல்ல துணிமணிலாம் வாங்கி கொடுக்கணுமே, இதுக்கெல்லாம் நம்ம தயாராக இருக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம் நம்ம முதலாளி ஆகிறதுக்கு ஆசைப்படணும். இல்லைன்னா இன்னொருத்தர்கிட்ட வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறதே நல்லது, சேஃபு. அதே தான் வீடு வாங்க போகிறோம் அப்படின்னா, இதுக்கு அது இல்லை, இருந்தாலும் சொல்கிறேன் நான், வீடு வாங்க போகிறேன்னா அதுக்கு உண்டான சில விஷயம்லாம் இருக்குல்ல, அதே மாதிரி தான் இதுவும். நம்ம ஒரு முதலாளி ஆக போகிறோன்னா நமக்கு கையிருப்பு இருக்கணும். இல்லாத நம்ம அர்ஜென்ட் பட்டு முதலாளி ஆனதுக்கப்புறமா கடன்காரன் வீட்டான கத்துவான் பார்த்தீங்களா, அப்போ வலிக்கும், செம்ம வலிக்கும். அதனால் ரொம்ப சேஃபாக இருங்க. இந்த காசை தூக்கி அதில் போடுறது, அந்த காசை தூக்கி இதில் போடுறது, அப்புறமா மாமங்கிட்ட காசு கேட்குறது, மச்சாங்கிட்ட காசு கேட்குறது, போகிறவங்ககிட்டலாம் காசு கேட்குறது, இவ்வளோ அசிங்கமாக இருக்குது. அதோட நம்ம ஒருத்தங்கிட்ட வேலை செஞ்சுட்டு போகிறதே நல்லது தான்.